மலை அடிவாரத்தில் அமைந்த விவசாயம் மற்றும் தச்சுக்கூடங்கள் நிறைந்த ஊரின் மலையிலிருந்து வரும் வராக நதியின் சலசலப்பு சத்தம் மட்டுமே கேட்கிறது. ஊரே பனியில் மூழ்கி கிடக்கிறது. சிலம்பூர் அம்மன் கோயில் அதிகாலை பூசைக்காக ஒரு முதியவர் கதவை திறக்கிறார். தாமரை கோயில் பூஜைக்கான பூக்களை பறித்து கொண்டிருக்கிறாள். தூரத்தில் மலையூர் கணவாய் பாதையின் வழியாக ஆயிரக்கணக்கான குதிரைகளின் குழம்பு சத்தம் தடதடவென ஒலிக்கிறது. பனிமூட்டத்தை பிளந்து கொண்டு தீப்பந்தங்களின் சிவப்பு ஒளி மெல்ல தெரிகிறது. ஊர் எல்லையில் காவலில் இருந்த வீரன் ஒருவன் குதிரை படைகளை கண்டு அதிர்ச்சி அடைகிறான். யார் அவர்கள்? வடதிசை படைகளா? ஆபத்து, ஆபத்து என கத்திக்கொண்டே ஓடிச் சென்று ஊர் மந்தையிலிருந்து எச்சரிக்கை முரசை ஆக்ரோஷமாக அடிக்கிறான். தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் திடுக்கிட்டு எழுகிறார்கள். பொதுவாக இந்த முரசை இந்த ஊரில் காட்டு விலங்குகள் வரும்போதும் ஆற்றில் வெள்ளம் வரும்போதும் மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஆபத்தை அவர்கள் கண்டதில்லை. மாலிக் கபூரின் தளபதிகள் ஒருவன் தலைமையில் குதிரைப்படை மின்னல் வேகத்தில் ஊருக்குள் புகுகிறது. விவசாயிகள் கையில் கிடைத்த அரிவாள், மண்வெட்டி மற்றும் கவனிக்கற்களை ஏந்தி வீதிக்கு வருகிறார்கள். தச்சர்கள் தாங்கள் செதுக்க பயன்படுத்தும் பெரிய கோடாரிகளையும் உளிகளையும் ஏந்தி கோயிலை காக்க ஓடி வருகிறார்கள். மறைவான இடம் நோக்கி ஓடுங்கள் என்று பெரியவரின் குரலை கேட்ட பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டு நதிக்கரை ஓரமாக இருக்கும் புதர்களுக்குள் தஞ்சம் புக அந்த கூட்டத்தில் தாமரையும் ஓடிக்கொண்டிருக்கிறாள். வராக நதிக்கரையில் போர் மூழ்கிறது. டெல்லி சுல்தானின் படைகள் வில்லம்பு கொண்டு தாக்குதல் நடத்துகின்றன. ஒரு தச்சன் தன் செதுக்கிக் கொண்டிருந்த ஒரு மரத்தூணின் பின்னால் மறைந்து கொண்டு ஒரு சுல்தானிய வீரனை தனது கோடாரியால் தாக்குகிறான். தனது தந்தையும் சகோதரனும் கையில் கிடைத்த ஆயுதங்களுடன் குழுக்கர் படையுடன் போராடி கொண்டிருப்பதை தூரத்திலிருந்து தாமரை காண்கிறாள். தீரமாக போரிட் ஆனால் கவச உடை அணிந்த அந்த படை வீரர்களின் வலிமைக்கு முன்னால் வெறும் துணிச்சலை மட்டுமே கொண்ட சிலம்பூர் மக்கள் நிலைகுலைய தொடங்குகிறார்கள். மாலிக் கபூரின் படைகள் சிலம்பூர் அம்மன் கோயில் கதவை யானைகளை வைத்து முட்டி திறக்கின்றன. கோவிலுக்குள் இருந்த பொற்காசுகள், வெள்ளை மதிப்பற்ற சிலைகள் கவரப்படுகின்றன. அந்த அதிகாலை பொழுதில் வராக நதியில் நீர் மக்களின் இரத்தத்தால் சிவப்பாக மாறுகிறது. தன் கண் முன்னே தந்தையும் சகோதரனையும் இழந்த தாமரை துக்கம் தாழாமல் கதறி அழுகிறார். ஊரெங்கும் மரண ஓலம், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கதறல். இந்த துலுக்கர் படை வேம்பத்தி அடைந்தால் சொக்கனும் இதுபோலத்தான் வீரமரணம் எய்துவான் என்பதை உணர்ந்தவுடன் அவள் துக்கத்தில் மனது வெடிக்கிறது. பர்வூர் மலையின் பனித்துளிகள் காய்வதற்குள் சிலம்பூர் மண்ணின் புழுதி இரத்தத்தால் நனைந்தது. காலை வளர்த்த கைகள் ஆயுதம் ஏந்தின. ஆனால் விதியின் சதி மாலிக் கபூரின் வாளாக வந்து நின்றது. வராக நதி என்று சாட்சியாக ஓடியது. ஒரு செழிப்பான ஊர் சிதைக்கப்பட்ட கதையை சொல்ல. அந்தியூர் பத்ரகாளியம்மன் மற்றும் செல்லீஸ்வரன் ஆலயத்தை சுற்றி ஒரு கோட்டையுடன் அழகான நகரம். நகரம் பண்டைய காலம் தொட்டே ஒரு பெரிய வியாபார மையமாக இருந்தது. அரேபியாவில் இருந்து சேரநாடு வழியாக வரும் குதிரைகள் மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலிருந்து வரும் நாட்டு மாடுகளின் சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த மிகப்பெரிய சந்தையினால் இங்கே வசூலாகும் சுங்கத்தில் செல்வம் செழித்து விளங்கியது. எப்போதும் பரபரப்பான கடைவீதி, 5 கால பூஜை, கோயில் மணியோசை என மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்த சிறு நகரம். வடக்கிலிருந்து இப்பொழுது ஒரு பேரழிவை அவர்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. சிலம்பூர் அழிந்த செய்தி காட்டு தீ போல அந்தியூரை எட்டியது. ஆபத்தை உணர்ந்த அந்தியூர் மக்கள் நிலை குலைந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே ஒரு இரும்பு மனிதன் இருந்தான். அவன் பெயர் வீரவேலன். அவன் சாதாரண வீரன் அல்ல, அந்தியூர் மண்ணின் காவல் பொறுப்பாளன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் வேம்புத்தி நாயகன் முத்துப்பழனியின் ஆருயிர் நண்பனும் அத்தை மகனும் ஆவான். வீரவேலன் ஒரு நொடியில் ஒரு வீரமான முடிவை எடுத்தான். மக்களே, பத்ரகாளியம்மன் நம் குலதெய்வம். எதிரியின் கையில் அம்மன் சிலை சிக்கக்கூடாது. ஊர் பெரியவர்கள் அம்மன் சிலையையும் கருவூல பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இவர்களை கூட்டிக் கொண்டு மேற்குமலை காட்டுக்குள் ஓடுங்கள். நம் உயிர் போனாலும் பரவாயில்லை, தாயை காப்பது நம் கடமை. நான் படையோடு அவர்களை தடுத்து நிறுத்துகிறேன்.
என்று கூறினான். பெண்கள் தனது கணவனுக்கு என்ன நேருமோ என்று கவலை தோய்ந்த முகத்துடன் கனத்த இதயத்துடன் மிக வேகமாக மாட்டு வண்டிகளில் போய்க் கொண்டிருந்தனர். இந்த கூட்டத்தில் கருப்பண கவுண்டர் தங்கை துளசியும் அவள் மகள் இளமதியும் இருந்தனர். தனது சிறு வயதிலேயே காட்டுப்புலி தாக்கி தன் தந்தையை இழந்திருந்த இளமதி அண்ணனுக்கு என்ன ஆபத்து நேருமோ என்று நினைத்து அழுது புலம்பினாள். அவள் தாயோ, பத்ராளியம்மா, எங்களை காப்பாய் என்று நினைத்தோமே, இன்று உன்னை காக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு எங்களை ஆளாக்கிவிட்டாயே என்று கைகளை கூப்பி புலம்பினாள். குழந்தை பெரியவர்கள் அம்மன் சிலையோடு காட்டுக்குள் மறைய வீரவேலன் தலைமையில் ஒரு சிறுபடை ஊர் எல்லையில் யமனையே எதிர்த்து நின்றது. வீரவேலன் அப்படையை எதிர்கொண்டு வெற்றி கொள்வானா? அந்தியூரை காக்க முடியுமா? வேம்புத்தி தப்புமா? காத்திருங்கள் அடுத்த பகுதியில்.